வணக்கம். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவான் மகர ராசியில் இருக்கிறார். இந்த சூரியனோட நிலை, சந்திரனுடைய நிலை ரெண்டையும் அனுசரித்து நாங்கள் உங்களுக்கு பலன்களை வெளிப்படையாக சொல்லிடுவோம். இருக்கிறது மாதிரி சொல்லிடுவோம். அதான் எங்களுடைய பலவீனம் மற்றும் பலம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு, காலை 7:30லேருந்து 9. ஆனால் தை அமாவாசைங்கிறதுனால வழிபாடை பிரதானமாக செய்யணும். வழிபாடு தான் மெயின், மற்றதெல்லாம் அப்புறம்தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் சூரியனும் தை மாதம் முழுக்க உதவி செய்கிறார், உயர்வை தருவார். சூரியனோட பங்குக்கு, சந்திரனோட பங்குக்கு இன்னைக்கு நல்லது செய்கிறார். சந்திரனுடைய நிலை தினம் மாறும். ஆமாம், தினம் மாறக்கூடியது. இன்னைக்கு சூப்பர். உங்கள் பிடிவாதம் தைரியம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்துக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். தீபம் காட்டி சில மந்திரத்தை சொல்லணும். ஓம் காயத்ரியே போற்றி, காசியபரே போற்றி, கதிரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லணும் கொஞ்ச நேரம். 3 நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போடணும், குலதெய்வ வழிபாடு செய்யணும், பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பார்க்கணும், ஏழைகளுக்கு பசியாத்தணும். இதெல்லாம் பண்ணுங்க. உங்க மேல இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 6 மணிக்கு அப்புறம் பரவாயில்ல. 6 மணி வரைக்கும் அசைவன வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதா தெரியும். ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் கிருத்திகை, மிருகசீரிடம், ரோஹிணி. அனுகூலமான எண் திசை நேரம் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இல்லை. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 2, கிழக்கு, சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு, முன்னோர்களை பற்றி இளைய தலைமுறைக்கு சொல்லுங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுங்க, காசு கொடுங்க. காக்கைக்கு என்ன சார் காசுன்னு கேட்காதீங்க, சாப்பாடு கொடுங்க, பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஏதாவது ஒரு பகுதியை கோயிலில் இருந்து 1/4 மணி நேரம். சிக்கனம் பார்க்காம பசியாத்து. ஓம் கருடனே போற்றி, காசியபரே போற்றி, கதிரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நல்லா இருக்கு. 4 மணியிலிருந்து நல்லா இல்லை. சந்திராசிரமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்குது. வாக்கிய பஞ்சாங்கப்படி 3 நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் பரவாயில்ல. அனுகூலமான எண் 2, கிழக்கு, மஞ்சள். சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. இன்னைக்கும் சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும். நாளைக்கும் சந்திராஷ்டமம், நாளைக்கும் சந்திராஷ்டமம். அதாவது திங்கள் செவ்வாய் முழுக்க ஜாக்கிரதை. முக்கிய முடிவு கூடாது, அசைவ உணவு கூடாது, வழக்கமான வேலைகள் மட்டும்தான். வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. சாயந்தரம் 4 மணியிலிருந்து 3 நட்சத்திரத்துக்கும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு, முன்னோர்களை பற்றி இளைய தலைமுறைக்கு சொல்லுங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுங்க, காசு கொடுங்க. காக்கைக்கு என்ன சார் காசுன்னு கேட்காதீங்க, சாப்பாடு கொடுங்க, பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஏதாவது ஒரு பகுதியை கோயிலில் இருந்து 1/4 மணி நேரம். சிக்கனம் பார்க்காம பசியாத்து. ஓம் கருடனே போற்றி, காசியபரே போற்றி, கதிரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். ஆனால் சூரியன் உதவியாக இல்லை. 7ஆம் இடத்து சூரியன் குடும்பத்தில் சிக்கலை தருவார். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை இருக்குது, நிதானம் இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தை மாதம் முழுக்கவே ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிடுங்க, அவ்வளோதான். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கு இன்னைக்கு சூப்பர். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போடணும், குலதெய்வ வழிபாடு செய்யணும், பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பார்க்கணும், ஏழைகளுக்கு பசியாத்தணும். இதெல்லாம் பண்ணுங்க. உங்க மேல இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இருக்கிறது. நல்லது, உயர்வு, சந்தோஷம், வெற்றி. சூரியனும் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். தை மாதம் முழுக்க வியாதி தொல்லையை, எதிரி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறார். எனவே நல்ல நாள்.
இன்னைக்கும் நல்லா இருக்கு. மாதம் முழுக்க சூரியனோட பங்குக்கு நல்லது செய்கிறார் உங்கள் ராசிக்கு தலைவர். சூரியனுக்கு தீபம் காட்டியிருங்க. இன்னைக்கு அனுகூலமான எண் 7, 9, வடக்கு, தெற்கு, சிவப்பு, வெள்ளை. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போடணும், குலதெய்வ வழிபாடு செய்யணும், பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பார்க்கணும், ஏழைகளுக்கு பசியாத்தணும். இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் நல்லதை தரும். சூரியன் தான் உதவியாக இல்லை, அதுக்கு வழிபாடு செய்யணும். குழந்தைகளுக்கு உஷ்ண கோளாறுகள் வரும், அதிர்ஷ்டம் குறையும். இன்னைக்கு நல்லா இருக்குது, அது வேற. சூரியனோட பங்குக்கு பண்ணுறார், வழிபாடு பண்ணி தப்பிக்கலாம், சொல்லிடணும். அனுகூலமான எண் 7, 9, மேற்கு, கிழக்கு, சிவப்பு, மஞ்சள். சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போடணும், குலதெய்வ வழிபாடு செய்யணும். 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுக்கணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கர்ணனே போற்றி மந்திரங்களை சொல்லுங்க. பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும் உறுதி. துலாராசிக்கார நேயர்களை, வீண் செலவு, வீண் கவலை, தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம் இருக்குது. தை மாதம் முழுக்க சூரியனும் உதவியாக இல்லை. மொத்தத்தில் இன்று சிறப்பாக இல்லை. பண விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் 7, மேற்கு, சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு. முன்னோர்களை பற்றி இளைய தலைமுறைக்கு சொல்லுங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுங்க, காசு கொடுங்க. காக்கைக்கு என்ன சார் காசுன்னு கேட்காதீங்க, சாப்பாடு கொடுங்க, பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஏதாவது ஒரு பகுதியை கோயிலிருந்து 1/4 மணி நேரம் சிக்கனம் பார்க்காம பசியாத்து. ஓம் கருடனே போற்றி, காசியபரே போற்றி, கதிரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, இன்னைக்கு சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், அவசரம் அதிகம், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. ஆனால் இந்த தை மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிறார். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஆனால் சந்திரன் இன்னைக்கு தொல்லை பண்ணுறார், வழிபாடு முக்கியம், பார்த்துக்கோ. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. வாழைக்காய், பச்சரிசி, புது துணி ஏழைகளுக்கு கொடுங்க. ஜெயமோகனுடைய குமரி துறையின்னு ஒரு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, கோயிலில் இருந்து படியுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க. குலதெய்வ வழிபாடு முக்கியம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதம், நல்ல நாள், கலகிறீங்க. உங்களோட பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ருவே போற்றிங்கிற மந்திரம் சொல்லணும். சூரியனுக்கும் உத்திராடத்துக்கும் என்ன தொடர்பு? உத்திராடத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன், அவ்வளோதான். மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பர். ஆனால் 2ஆம் இடத்து சூரியன் நல்லதில்லை, பரிகாரம் பண்ணணும் சொல்கிறோம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. 2ஆம் இடத்து சூரியன் வீண் பேச்சு, கர்வம், பேச்சிலே திமிரை காட்டுவார், பேச்சிலே அலட்டலா காட்டுவார், சொல்கிறோம். வழிபாடுக்கு சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போடணும், குலதெய்வ வழிபாடு செய்யணும். 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுக்கணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கர்ணனே போற்றி மந்திரங்களை சொல்லுங்க. பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும் உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. உங்கள் பிறகு பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். ராசியிலேயே சூரியன் இருப்பது உஷ்ண கோளாற, உடல்நல கோளாற தரும். நிறைய வெப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சூடு ஏற்றும் சூரியன், அதனால் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போடணும், குலதெய்வ வழிபாடு செய்யணும். 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுக்கணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கர்ணனே போற்றி மந்திரங்களை சொல்லுங்க. பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும் உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. 12ஆம் இடத்து சூரியன் வேற தொல்லை பண்ணுறார், எனவே ஜாக்கிரதை. தூக்கத்தில், வீண் செலவில் பிரச்சனை பண்ணுறார்,
வீண் செலவு அதிகம், அதிக தூக்கம், காம உணர்வு அதிகம் எல்லாம் இருக்கு. அனுகூலமான எண் 7 தெற்கு பச்சை. பரிகாரம் முக்கியம். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. வாழைக்காய், பச்சரிசி, புது துணி ஏழைகளுக்கு கொடுங்க. ஜெயமோகனுடைய குமரி துறையின்னு ஒரு புத்தகம் இருக்கு, படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, கோயில்ல இருந்து படியுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க. குலதெய்வ வழிபாடு முக்கியம். மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7 தெற்கு பச்சை. சூரியன் மட்டும் தை மாதம் முழுக்க உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். லாபத்தை பெருக்கிறார். தை மாதம் எப்பவுமே சூரியனால உங்களுக்கு நன்மை உண்டு. 9 கிரகங்கள் 9 அதனோட பங்குக்கு செய்யும். ராசி பலன், தின ராசி பலன்கிறது சந்திரனுக்கு, சந்திரன் பண்றது. இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இல்லை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. வாழைக்காய், பச்சரிசி, புது துணி ஏழைகளுக்கு கொடுங்க. ஜெயமோகனுடைய குமரி துறையின்னு ஒரு புத்தகம் இருக்கு, படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, கோயில்ல இருந்து படியுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க. குலதெய்வ வழிபாடு முக்கியம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.